ரோஷினியுடைய வீட்டார் இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 குடும்பங்களையும் இணைக்கிற ஒரு பொறுப்பு உங்கள் 2 பேருக்கும் இருக்குது. ரோஷினியுடைய அம்மா அப்பா வரும்போது நீங்கள் அன்னைக்கு வீட்டில் இருக்கணும். வீட்டில் இருந்து மாமா வாங்க இணைக்கு போவீங்கன்னு சொல்லக்கூடாது. அவர் உங்களுக்கு 1000 வேலை இருந்தாலும் அவர் நல்லா கவனித்து அன்பு செலுத்தி தூத்துக்குடி வரைக்கும் காரில் கொண்டு வரணும், காசு கொடுக்கணும். நீங்கள் உபசரிக்கிற இது நான் இதை சொல்லணுக்காக சொல்லலை, நான் செஞ்சதை சொல்லுவேன். நான் சொன்னதை சொல்லுவேன். எங்கள் மாமா எனக்கு உலகத்தில் இல்லை, எங்கள் அத்தை எனக்கு உலகத்தில் இல்லை. ஆனால் எங்கள் மாமா இருக்கும்போது சொல்லுவார், மருமகன் நீங்கள் எனக்கு மருமகன் கிடையாது, மகன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அவங்களெல்லாம் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அசம்பிளி சாப்பிட்றாட்டில் நான் ஒரு போதகராக இருந்தாலும் 1000 பொறுப்பு இருந்தாலும் என் மனைவியோட வீட்டார் வர்றாங்கன்னா அன்றைக்கி நான் வீட்டில் நிற்பேன். அவங்களுக்கு என்னென்னாலும் வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி அனுப்பியிருக்கிறேன். இன்றைக்கி என் மனைவி உலகத்தில் இல்லை, ஆனால் எங்கள் மனைவியோட வீட்டார் என் வீட்டுக்கு வந்தாங்கன்னா என் மனைவி இருக்கும்போது நான் என்ன செஞ்சனோ அதை இன்னைக்கும் அதை நான் செய்வேன். அதே போல தான் ரோஷினியுடைய வீட்டார் வந்தாலும் கவனிக்கணும். அலெக்ஸுடைய அம்மா அப்பா வரும்போதும் அவங்க ரிலேஷன்ஸ் வரும்போதும் ரோஷினி அத்தை எப்போ போவீங்கன்னு கேட்கக்கூடாது. அவங்க விருங்க 10 நாள் இருங்க, அத்தைகிட்ட நல்லா லிங்க் ஆகிக்கணும். சீனி ஒரு ஸ்பூனு கூட போட்டுக்க, அவங்க பொண்ணு அத்தைன்னு போட்டு ப்ராக்டிஸ் எடுத்துக்க, அலெக்ஸனை போட்டு ப்ராக்டிஸ் எடுக்க வேண்டாம். அத்தை மட்டும் கையில் பிடிச்சிக்க, உன் லைஃப் சக்ஸஸ் தான். ஆமாம், அதனால் அவங்கள ஒரு சின்ன விஷயங்களையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் அவங்கள அன்பாக நடத்தி கொண்டு போகிறதுக்கு கற்றுக்கணும். எங்களுக்கு இந்த திருமணத்தில் நீங்கள் ரசம் போட்டாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனால் நாங்கள் சந்தோஷப்படுறது இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இப்போ இந்த வாரம் எங்களுக்கு ஏகப்பட்ட கல்யாணங்கள், ஏகப்பட்ட துட்டும் செலவாகுது. கவர்மெண்ட் ஸ்டோத்திரம். ஆனால் அதை நாங்கள் பெருசாக நினைக்கல. நீங்கள் அலெக்ஸ் ரோஷினி எப்படி இருக்காங்கன்னு பாஸ்டர் ராஜாராமன்ட்ட நாங்கள் கேட்டால் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறாங்க, அந்த வார்த்தை எங்களுக்கு கிடைக்கும். அதுதான் ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எங்கள் பொறுப்பு இடைவெளிகளை இணைச்சி வச்சுட்டு எங்கள் செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம், தேடியும் காணாது இருப்பார். அதனால் நாங்கள் எங்கே போகிறோம் எங்கே வரோன்ட்டு